அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். இன்று சற்று அதிர்ச்சியான தகவலை நிறைய பார்க்க போகிறோம். நீங்கள் எப்படி தாங்க போகிறீங்கன்னு தெரில. உங்களை நினச்சா தான் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப அதிர்ச்சியான தகவல். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை வெற்றின்றாங்க, இன்னொரு பக்கம் இதோ வந்து விட்டது அதோ வந்து விட்டுட்டுன்றாங்க. இன்னொரு தரப்பில் அரபு நாடுகள் போயிட்டு அமெரிக்கா கிட்ட தலைவரே கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், ஒரு பக்கம் கியூபா மீது தாக்கல் நடத்த போகிறோன்னு சுற்றி பயங்கரமாக வேலை பார்த்துட்ருக்குறாங்க. திடீர்னு ஓடி வந்து எப்ஸ்டீன் ஃபைலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பாருங்கள் எப்ஸ்டீன் ஃபைலை அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நிறைய காட்ட போகிறோம் உங்ககிட்ட. அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி உங்களுக்கெல்லாம். கொஞ்சம் அப்படியே உஷாராக பாருங்கள். அப்படியே வீடியோ பார்க்கும்போதே உங்களை ஏலியன் கொத்தோடு தூக்கிட்டு போயிருப்பது, அந்த மாதிரியான பதிவு தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். அப்புறம் கடைசியில் என்ன குறை சொல்லிக்கிறாதீங்க. அந்த மாதிரி பல அதிர்ச்சி தகவல்களை பார்க்க போகலாம். வாங்க நண்பர்களே, ரொம்ப ஃப்ரீயாக வாங்க, ஜாலியாக வாங்க, கொஞ்சம் பதற்றமாக வாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோவில் பார்த்த முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோவில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பதற்றமான செய்தி சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பதற்றம் அடையிறீங்கன்னு உங்களை செக் பண்ணணும். கண்ணு முன்னாடி உங்களை வாட்ச் பண்ண போகிறேன். இந்த பிக் பாஸில் வாட்ச் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்களை வந்து வாட்ச் பண்ண போகிறேன். நீங்கள் என்னையே உற்று நோக்குறீங்களா இல்லை பதற்றம் அடையிறீங்களான்னு பார்க்குறேன் நான். ஏன் இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்களா? நிஜமாக தான். எபோலா வைரஸ் இருக்குல்ல, காங்கோவில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லாம் ஒரு டீமாக போயிட்டு அந்த எபோலா வைரஸை முறியடிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா காங்கோவிலேருந்து அது பாட்டு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா பாருங்கள், அங்கே எபோலா வைரஸ்னால் காங்கோவில் ஒர்க் பண்ண அமெரிக்காவை சேர்ந்த 2 பேர் டாக்டர்ஸு, அவங்களுக்கு வந்துருச்சு. ஒருத்தரை வந்து கஷ்டப்பட்டு அங்கே செக் ரிப்பப்ளிக்கில் போயிட்டு தனி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இன்னொருத்தர் வந்து ஜெர்மனி கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. இந்த மாதிரி மருத்துவர்களுக்கு அடுத்தடுத்து பரவுது. கேஸ் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது. டெத்து வந்து அதிகமாகுது. இது வரைக்கும் 860 மேலே, கிட்டத்தட்ட 900க்கு மேலே போயிடுச்சுன்றாங்க. அப்போ அது எப்படி இருக்கும் நினச்சி பாருங்களேன். இப்போ ஆரம்ப கட்டத்தில் நம்ம ஊரில் கொரோனா வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஃபேமிலிக்கு கொரோனா வந்துருச்சுன்னா அந்த குடும்பத்தையே தள்ளி வைப்பாங்க இல்லையா? நல்ல படித்த சமூகம், நல்ல ஒரு முன்னேறிய சமூகம், இந்தியாவுக்கே ரோல் மாடல் என்று சொல்லப்பட்ட சமூகம், நல்லா அந்த காலத்தில் நல்லா அப்படி மண்டையை சுற்றி நினச்சி பாருங்கள். நம்ம ஃபேமிலிக்கே யாருக்கா வந்துச்சுன்னா அந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கிற சூழ்நிலாம் இருந்தது. அண்ணன் தண்ணி கூட புழங்க மாட்டாங்க, பார்த்தா தெரித்து ஓடுவாங்க இல்லையா? அப்போ காங்கோன்றது எப்படி இருக்கும்? அதை விட மக்கள் எப்படி சிந்திப்பாங்க? இந்த மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு ரெசிடென்ஸ் எடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு குழு வந்து என்ன பண்ணுது, அந்த ரெசிடென்ஸே பற்ற வைக்கிறாங்க. ஃபுல்லாக பற்ற வச்சுட்டு எங்கள் ஊரை விட்டு கிளம்புறீங்களா இல்லையா? இந்த மாதிரி நோய் வந்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறன்ற பேரில் பரப்ப வைக்கிறீங்களா எங்கள் ஊரை அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஃபுல்லாக வந்து பற்ற வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள காப்பாற்றி கொண்டு வந்து வேறு இடத்துல சேர்த்துறதுக்குள்ளே இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிஸ்க் ஃபேக்டருங்க. காங்கோவுக்குள்ளார வந்து ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மக்கள் பதற்றம் அடைவாங்கல்ல. உடுப்பா நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வந்து பரப்புறீங்களா இல்லை அவங்கள பாதுகாக்கிறன்ற பேரில் இது மாதிரி அடுத்த லெவலில் கொண்டு போகிறீங்களான்னா மக்கள் கொஞ்சம் அதிகமாகிட்டாங்க. அதெல்லாம் ஊருக்குள்ளே யாருக்காவது வந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அவங்கள வேறு விதமாக ட்ரீட் பண்ணி கிட்டத்தட்ட அடிக்கிற மாதிரியான செயலும் காங்கோவில் இருக்கான். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை வந்து ரொம்ப விழிப்பிதுங்கி இருக்கிறாங்க. ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் காங்கோவிலேருந்து யாரும் வெளியேறாமல் இருங்கனாலும் அதுவுமே கொஞ்சம் ஃபேக்டாக இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் மற்றொரு வீடியோ பதிவு கூட பார்த்தேன். ஐயா எபோலோ கூட வராது, கபோலா வைரஸ் கூட இதுக்கப்புறம் வரும். இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு பாருங்கள். இந்த அம்மா ஒரு சிப்பு, அந்த பக்கம் அந்த குரங்கு ஒரு சிப்பு, ஆளுக்கு மாற்றி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த குரங்கு வந்து திடீர்னு காருக்குள்ளே வந்தது தான். அந்த குரங்கு பல்லு விலைக்கு எத்தனை வருஷம் ஆகுதோ, எத்தனை வருஷம் ஆகுதோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அதான் தம்பி சாப்பிடுப்பா, ஆனால் அங்கே ஒரு சிப்பு இங்கே ஒரு சிப்பு. இங்கே நான் நிறைய வீடியோ பதிவுலாம் பார்க்குறேன். இந்த நாய்க்கெல்லாம் லிப் கிஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் சேர்த்தி தான் நான் சொல்கிறேன். நான் அப்படியே பார்த்தா கிஸ்ஸாக கொடுப்பாங்க நாய்க்கு பிடிச்சி, அதை குளிக்கதா இல்லையா அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் ஒரு கபோலா வைரஸ் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரியான வைரஸும் பரவும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். ஒரு அதிர்ச்சி தகவல் உங்கள்கிட்ட அப்படி தட்டிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த தகவல், இந்த தகவல் எப்படின்னா நிறைய வீடியோ பதிவு அங்கிட்டு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அமெரிக்கா வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு எப்ஸ்டீன் ஃபைல் ரிலீஸ் பண்ணாங்க.
அந்த எஃப்ஸ்டீன் ஃபைல் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அமெரிக்கா பேர் ரொம்ப நாறி போச்சு. ரொம்ப ரொம்ப அப்படி மூக்க பிடிச்சிட்டு அந்த பக்கம் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அந்த எஃப்ஸ்டீன் ஃபைல் முடிக்கிறதுக்குள்ளே ஈரான் யுத்தம் ஸ்டார்ட் பண்ணாங்க பாரு, எல்லா ஒட்டுமொத்த மக்களும் குபீர்னு இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ ஈரான் யுத்தம் என்ன பண்ணுறது, கொஞ்சம் அப்படியே பேச்சுவார்த்தை நடக்கிறது, அதுவும் நடக்கிறதுன்றாரு. இடையில ட்ரம்ப் வேறு ஒரு வசனம், அவ்வளோதான் முடிந்தது ஈரான், ஒழிந்தது ஈரான், அழிந்தது ஈரான் அப்படின்னு போடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா காலையில் திடீர்னு மனுஷன் ஏதாவது இந்த போதத்திலேருந்து மாதிரி வெளியே வருவார்ல, அந்த மாதிரி ஏதோ நைட்டு வீட்டுக்கு போனால் மட்டும் மனைவியை கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டு வர போல், ஆனால் டென்ஷன் ஆகி போட்டுறாரு கொஞ்சம். அவ்வளோதான் ஈரான் நீ ஒளிஞ்ச அப்படின்றதுலாம் பயங்கரமாக போடுறாரு. அதுக்கப்புறம் காலையில் பார்த்தா மறுத்த அங்கே ஆஃபீஸ் கிளம்புறாரு இல்லையா, அதனால கொஞ்சம் நார்மலாகிடுவார் போல். இப்போ என்னாச்சுன்னா அடுத்தது கியூபாவை பிடிக்கிறேன்னாரு. இப்போ கியூபாவுடைய விவகாரம் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கா, ரைட்டு. இதுவும் கொஞ்சம் ரொம்ப சூடு பிடிக்கிற மாதிரி இல்லை. கிளப்பு இந்த நீங்கள் பார்த்துருக்குற இந்த ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் யூஎஃப்ஓ ரிலேட்டட் டு ஏலியன்ஸ். அது வந்து ஏலியன் மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு இடத்துல தேடாதீங்க, ரொம்ப தேடாதீங்க. ஒவ்வொரு பதிவாக அவங்கக்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். அந்த பதிவு எல்லாமே தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் பக்கம் வரும், 4 நிமிஷமாக வரும். நான் அதனால் நீங்கள் பார்த்துட்டு இருங்க, பார்த்துட்டு ஏலியன்களை கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டு இருங்க. முடிஞ்சால் அவங்கள தூக்கிட்டு போயிருப்போது நான் அடுத்த பதிவுக்கு போகணும். நான் என்னென்ன இதிலே உட்காந்துட்டு இருந்தேன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் நான் அடுத்த விஷயத்தை கவர் பண்ண முடியாது. நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே வெள்ளை மாளிகையிலிருந்து அந்த ஏரியா 51 அங்கேருந்து இத்தனை வருஷமாக ரகசியம் காக்கப்பட்ட ஒரு தகவல்கள் மக்களுக்காக ஏன் அப்படி அங்கே ரகசியம் காக்கப்படுகிறது என்று பிரத்தியோகமாக மக்களுக்கு கொஞ்சம் விடுதலை செய்திருக்கிறது ட்ரம்ப் அரசாங்கம். இது எதற்காகனா, ஏலியன்களை பார்த்து பயப்படாதீங்க, அவங்களோட நாங்கள் கொஞ்சம் ஒட்டி உருவாடிட்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க. எனக்கு எல்லாமே கரெக்டு தாங்க. நீங்கள் வந்து யூஎஃப்ஓ இருக்குது, சரி ஏதோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறீங்க. ஆனால் ஒன்று மட்டும்தாங்க எனக்கு எங்கேயோ இடிக்குது. யூஎஃப்ஓ வரும்போது எங்கள் F-16 போர் விமானமே சுட்டு அடித்து துவம்சம் பண்ணிடுச்சுன்னு ஒன்று சொன்னீங்க பாரு, அதுதான் எனக்கு கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. F-16 போர் விமானம் அப்போ இருக்கிறதுலே வந்து அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் தான் வந்து ரொம்ப ஸ்பீடு, கண்ணுக்கு தெரியறதுக்குள்ளே அப்படின்னு போகும். அப்படி அவ்வளோ ஸ்பீடாக போகக்கூடிய ஒரு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்டு. ஆனால் நீங்கள் பாருங்கள், F-16 மூலிமா சுட்டு வீழ்த்திட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தியா, எனக்கு இந்த டீல் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ அந்தளவுக்கு எங்கள்கிட்ட போர் விமானம் வந்து ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்குன்னு சொல்ல வராங்க சைடு கேப்பில். அது ரொம்ப நம்ம நோட் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா எங்ககிட்ட அவ்வளோ இது போர் விமானங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏலியன்களே வந்தால் கூட சுட்டு வீழ்த்துற அளவுக்கு, அவங்க தட்டுக்களை சுட்டு வீழ்த்துற அளவுக்கு டெக்னாலஜி இருக்குன்னு இருக்காங்க. அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, அப்படியே பாருங்கள் சைடில் நிறைய உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஆங்கிளாக அப்படியே என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஜூம் பண்ணி காட்டுவாங்க, அப்படியே சின்னது பண்ணி காட்டுவாங்க. அந்த மாதிரி பல வித்தைகளை காட்டியிருக்காங்க. நீங்கள் அந்த வித்தைகளை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகுங்க. அதுக்கப்புறம் நான் மற்ற தகவலை போயிடுறேன். நான் இன்னொரு அந்த வீடியோ பார்க்கும்போது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். துருக்கி அதிபர் எர்டகன் நம்ம அந்தர் பெல்ட்டி ஆறுமுகம் என்ன பண்ணிட்டாரு, எதிர்கட்சியை வந்து முடக்கணும்னு நினைச்சிட்டாரு. அதனால் எதிர்கட்சி மீது என்ன பண்ணுறாரு, ஒரு கோர்ட்டு கேஸ் ஒன்று போட்டு, அந்த கோர்ட்டு கேஸில் 2023 லீடர்ஷிப்பில் வந்து இந்த எதிர்கட்சியை வந்து வீக் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதாவது 23 எலெக்ஷன் அப்போ ஒரு சில ஐ திங்க் கொஞ்சம் ரிக் பண்ணார், அது பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த தலைவர் தூக்கிட்டு வேறு போகலாமான்னு பார்த்தார். ஏன்னா 2023-24 தேர்தலில் என்ன ஆச்சுன்னா, எர்டகன் அவர்களுக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் என்னென்னா 1 பாயிண்ட் வித்தியாசம் தான் ஜெயித்தார். எர்டகன் அவர்கள் 51%, அது 51 கூட கிடையாது, 50.25%, அவரும் 49.75%. கிளிச்சட் ராகுலு, இந்த கிளிச்சட் ராகுலு இல்லைனா அன்னைக்கே ஜெயிச்சிருப்பார் அவர். கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸில் எர்டகன் அவர்கள் தப்பி பிழைச்சிட்டார். பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவரே அடுத்த வருஷம் தேர்தல் நடந்துச்சுன்னா நீங்கள் ஆளே காணாமல் போயிடுவீங்க, அடிக்கிற சுனாமியில் மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு மக்கள் வந்து வெறிபிடித்த வேங்கையாகிறாங்க. அதனால் கோர்ட்டு கேஸுன்னு போட்டு எதிர்கட்சி முடக்கிட்டிங்கன்னா உடனே ஆட்சியை கழிச்சிட்டு தேர்தல் வச்சுக்கலாம், ஜெயிச்சிடலாம். ஏன்னா இப்போ ஆப்போசிட் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா முடிச்சிடலாம் தலைவரே, அந்த கட்சியை முடக்கிற மாதிரி கொண்டு பண்ணுங்கன்னு நீ கோர்ட்டில் சித்து வேலையை பண்ணியிருக்கிறாரு. இவர் இங்கே பண்ண என்னாச்சுன்னா, மறுபடியும் ரீஎலெக்ஷன் வந்துடும் போல், இல்லை இடம் வேலை பண்ணுறாங்கன்ட்டு துருக்கியில் இருக்கக்கூடிய தேர்தல் களம் இருக்குல்ல, தேர்தல் களம்னே வருது பாருங்கள், என்ன வாக்காளர் பெருமக்களின்னு சொல்லி தேர்தல் களம்னு வர பாருங்கள். ஷேர் மார்க்கெட் இருக்குல்ல, சரியான அடி, பயங்கரமான லாஸு, இழுத்து மூடிட்டாங்க.
அதாவது இதுக்கு முன்பு வந்து யுத்த காலம் வரும்போது தான் இந்த மாதிரி லாஸில் வந்து இழுத்து மூடுவாங்க. ஆனால் முதல் முறையாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் துருக்கியினுடைய ஷேர் மார்க்கெட் இழுத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய 10 இயர் ஹீல்டு பாண்டு கடன் பத்திரங்கள் இருக்குல்ல, ஒரே 2, 3 மணி நேரத்தில் 33% ஏறி போச்சு. 33%ன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு 0.5, 0.6% ஏற்றலாம். 33 அதுக்கு முன்ன போனால் 50%லாம் ஏறிச்சுன்னா நாடு தாங்காதுங்க. கடன் பத்திரங்கள்லாம் வந்து நம்ம ஏற்கனவே ரூ. 2 வட்டிக்கு வாங்குறோம். திடீர்னு ஓடி வந்து இல்லைப்பா நீ இன்னும் ஒரு வட்டி சேர்த்து ரூ. 3 வட்டியை கொடு அப்படின்னா சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல. பல லட்சம் கோடியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? மாட்டிடுவோம். ஒட்டுமொத்த பட்ஜெட்டு இழுத்து விட்டுரும். அதனால் என்னாச்சுன்னா எரடகன் ஒன்றும் முடியாமல் மறுபடியும் முழிச்சிட்ருக்கிறாராம். இப்போ தான் நம்ம சீனாவை பார்த்தோம், பயங்கரமான அடின்னு பார்த்தோம். இப்போ எரடகனும் ஆல்மோஸ்ட் ரொம்ப டவுட்டு தான்றாங்க. அதனால் பார்க்கலாம், நம்ம துருக்கியில் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஏதோ யுத்தகலாம் நடக்கும்போது இஸ்ரேலே அங்கேயே சும்மா கொஞ்ச நாள் திட்டிட்டு காலத்தை ஓட்டிட்டு இருந்தார் மனுஷன். இப்போ திடீர்னு ஏதாவது வேட்டு வச்சிட போகிறீங்கப்பா, பாருங்கள் சூதானமாக நடந்து போங்க. இப்போ தான் நம்ம மெயின் விஷயத்துக்கு போகிறோம். இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டே கொஞ்சம் ஊசலாடுற மாதிரி தான் இருந்தது. க்ரூட் ஆயில் மீதி எல்லாமே திடீர்னு க்ரூட் ஆயில் ஃபுல்லாக அடி வாங்குச்சு. அடினா நம்மளுக்கு நல்லது தான், விலை குறைய ஆரம்பித்தது. என்ன காரணம் அப்படின்னா ஆயில் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அமெரிக்காவுடைய டாலர் மதிப்பு அப்படியே கொஞ்சமாக ட்ராப் ஆக ஆரம்பித்தது. S&P 500 வந்து பெருசாக ஐஆர் ஆரம்பித்தது. என்ன காரணம்? அங்கே பாகிஸ்தானுடைய இன்டீரியர் மினிஸ்டர் போயிட்டார். அங்கேருந்து போனவுடனே சொல்லிட்டாராம் ஃபோன் பண்ணி, தலைவரே அருமையான அற்புதமான செய்தி தலைவரே, நல்ல ஒரு அருமையான நான் விவாதம் கொஞ்சம் நடத்திட்டுருக்கேன். பேச்சுவார்த்தை எனக்கு கொஞ்சம் ரொம்ப சக்ஸஸ் ஆகிற மாதிரி தான் தெரியுது. சூப்பர் தலைவரே, முடிச்சிடலாம் அப்படின்னு பாகிஸ்தான் நம்பிக்கை தெரிவித்த உடனே இதை வந்து ஒரு சில பத்திரிகைகள்லாம் அதை நம்பி இப்போ அது பாகிஸ்தான் நடத்துகிற பேச்சுவார்த்தையில் அந்த இன்டீரியர் மினிஸ்டர் போய் நடத்துகிற பேச்சுவார்த்தையில் அருமை அருமை அற்புதம் அற்புதம் நம்மளுக்கு ரிசல்ட் வரப்போன்னு தெரிஞ்ச உடனே நேற்றுலேருந்து இந்த 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 மாதிரி ரிசல்ட் ஊசலாடிட்டே இருக்குது. திடீர்னு முஸ்தபா சார்பா எங்களுக்கு அணு ஆயுதம் இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொன்னதாகவும், இல்லை இருக்குன்னு சொன்னதாகவும், இது மாதிரி முன்னுக்கு பின் முரணான தகவல் வர்றதுனால கொஞ்சம் அப்படியே அமெரிக்கா வழக்கமாகவே ஓடுதுன்னா பறக்குதுன்னுவாங்க. அவர் ஃபோன் பண்ணி தலைவரே அவங்க ஏதோ கொஞ்சம் சொல்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்திடுறாங்க. இவர் என்ன பண்ணார்? அவ்வளோதான், வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி. அடித்த அடியில் இறங்கிய இடியில் அதிர்ந்தது ஈரான், வென்றது அமெரிக்கா அப்படின்னு இவர் பேசியிருக்கிறாரு. யார்? ட்ரம்ப்பு. நார்மலாகவே கொஞ்சம் சொல்ல தேவையில்ல. அவருமா எங்கே ஓரமாக போயிட்டு உட்காந்துட்டு பிரியாணி சாப்பிட்டு அதை சாப்பிட்டு தலைவரே வீட்டில் நல்லாக்கிறாங்களா, அது நல்லாக்கிறாங்களா, இந்த ட்ரம்ப்பு பேச்சு கேட்டு நான் வந்தேன், ரொம்ப நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரா எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன்னா, இப்போ அடுத்து இன்னொரு ஆள் போகிறாரு. பாகிஸ்தானுடைய இது சீஃப் ஆர்மியினுடைய சீஃப் போகிறாரு. அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் பயங்கரமான இறங்கும்போது குச்சோடு இறங்குவார். அவர் குச்சோடு இறங்கினார்னா அவ்வளோதான், அப்படி வெளின்னு வெளுக்க போகிறாருங்க ஈரானை போயிட்டு. பேச்சுவார்த்தைக்கு வரீங்களா இல்லையான்ட்டு அவர். இப்போ இவர் முடிஞ்ச உடனே அவர் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாராம். அங்கே ஈரான் அடிக்கிற அடியில் பேண்ட்டை கழட்டிட்டு ஓடி வர என்னன்னு தெரியலன்ற மாதிரி இவங்க கொடுக்குற. நான் ஏன் இவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன்னா, பாஸ் நீங்கள் மற்ற நாடுகள் எனக்கு பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல பாஸ், எனக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கை இல்லை. மேபி இப்போ தான் கேள்விப்பட்டேன் கத்தாருமே வந்து உள்ளே போகிறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் நான். அது இல்லாமல் இவங்க ஒரு வார்த்தை சொன்னால் கூட அங்கே ட்ரம்ப் அதுக்கு மேலே இருக்கிறார், அதை எப்படியோ ஒன்று கெடுத்து விட்ருவார். சரி, நான் இருந்தாலும் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம், நம்ம நெகட்டிவாக பேசிக்கிட்டு சொல்லுங்கள், நம்மளுக்கு எதுங்க நான் ஏதோ ஆசைப்படுற மாதிரி நினச்சிப்பாங்க. நம்ம என்றைக்கு ஃபன் மோடில் இருக்கிறோம் இல்லையா, அதனால் அப்படி ஜாலியாக போகலாம். ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி மார்க்கோ ரூபியோ அவர்கள் துருக்கி போனார். துருக்கியிலேருந்து ஸ்வீடன் போகிறாரு. ஸ்வீடன் முடிச்சு அப்புறம் ஒரு சில சுற்றுப்பயணம் முடிச்சு இந்தியாவுக்கு வர போகிறாரு. அப்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பாகிஸ்தான் அற்புதமாக நெகோசியேஷன் பண்ணுறாங்க, நல்ல ஸ்கில் இருக்குது. ஆசிப் முனீர் அவர்கள் கூடியவர்களை அடுத்த ரவுண்டு போய் கலந்துக்கிறாரு. அங்கே பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் கேலிபஃப் அவர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே கேட்குறாங்க. அப்போ அவங்க இறங்கி வரலன்னு சொல்லிட்டாங்க மார்க்கோ ரூபியோ அவர்களே, அமெரிக்க ஸ்டேட் செக்ரட்டரி அவர்களே. அப்போது உங்களோட கொள்கையிலிருந்து நீங்கள் விட்டு கொடுக்குறீங்களா? கொள்கையில் ஒரு சின்ன சமரசம் கூட நாங்கள் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டோம், டெல்லி வேறு நாங்கள் வேறேன்னு சொல்லுவீங்களே, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது விட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு மாதிரிலாம் கேள்வி யாருக்கிட்ட கேட்குறாங்க? மார்க்கோ ரூபியோ கிட்ட கேட்கும்போது அவர் சிம்பிளாக சொல்கிறார், ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்பன், அது ஃப்ரீ தான், எக்காரணத்து கொண்டும் டோல் வசூலிக்க விட மாட்டோம், அது வாய்ப்புகளே இல்லை. நியூக்ளியர் ஆம்பிஷன் வந்து அபாண்டன், அவங்க கை விட்டுறணும், அதில் எந்த கருத்துமே கிடையாது. அதெல்லாம் இல்லை. அவங்க ஓமன்கிட்ட போய் கெஞ்சிட்ருக்காங்க, வாங்க எங்கள் டோல்கேட் வசூலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்கன்ட்டு. ஓமன் கண்டிப்பாக போக மாட்டாங்க. யாருங்க ஏற்றுப்பாங்க? ஐநாவில் பெரிய விஷயமே போயிட்டுருக்கு.
உலகளாவிய அளவில் எதிர்ப்புகளை சம்பாதிச்சிட்டு இருக்காங்க ஈரான். எப்படி அவங்க டோல்பேட்டை வசூல் பண்ணுவாங்க? அடாவடித்தனம் இல்லையா? அக்கிரமம் இல்லையா? ஒரு தீவிரவாதத்துக்கு துணை புரிகிற செயல் அல்லவா? இது எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியும் நீங்கள் கேட்குறீங்க நீங்கள்? நகி ஹே நகி நகி குச் கர்த்தே ஹே அப்படின்னு யார் சொல்கிறது? மார்க்கோ ரூபியோ அவர்கள் சொல்கிறாரு. சரி, அப்போ ஒன்று வந்து அவுட் ஆகிடுச்சா? இது வந்து இதுக்கப்புறம் பாகிஸ்தான் போய்ட்டு சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன் நான். அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னா, என்ரிச் பண்ண யுரேனியம் பொறுத்த வரைக்கும் எங்கள் டீம் போகும் எடுத்து வரோம். அதில் எந்த விஷயமும் இல்லைன்றாங்க. சரி பார்க்கலாம், நாங்கள் தெளிவாகிறோம், நாங்கள் கரெக்டாகிறோன்றாங்க. பாகிஸ்தான் போய்ட்டு தலைவரே நான் முடிச்சுட்டு வரேன் தலைவரே, எத்தனை பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிட்டு வந்தாலும் கவலைப்படாதீங்க தலைவரே அப்படின்னு அவங்க போயிருக்கிறாங்க. முதலீட்டாளர்கள் யாரை நம்புகிறாங்கன்னா அமெரிக்காவும் நம்புகிறாங்க. இருந்தாலும் 3 நாடுகள் ஓடி வராங்க. யுஏஇ, சவுதி அரேபியா, கத்தார் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசலாம் அப்படின்றாங்க. நீங்கள் தான் போய் பேசுங்க, போங்க என்னன்னு கேட்டு பேச்சுவார்த்தை நடத்துங்க, இல்லை அமெரிக்கா கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்துங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா உங்ககிட்ட ஒரு வரைபடத்தை ஒன்று காட்டுறாங்க பாருங்கள். அந்த வரைபடத்தில் ஃபஸ்ட்டு நீல கலர் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இறக்குமதி. அப்புறம் அந்த ஆரஞ்சு கலர் இருக்குது பாருங்கள், அது ஏற்றுமதி. அப்போ யுஏஇ வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ் பகுதியில் 115 பில்லியனுக்கு இறக்குமதி பண்ணுறாங்க, 159 பில்லியனுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்போ யுஏஇ சரியான அடி, ஏற்றுமதியும் பண்ண முடியல, இறக்குமதியும் பண்ண முடியல. அடுத்து சீனா வந்து அங்கே ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ்லேருந்து 217 பில்லியனுக்கு இறக்குமதி பண்ணுறாங்க, ஏற்றுமதி 54 பில்லியன். அது கொஞ்சம் தான், இருந்தாலும் அடி தான் அது. அடுத்து சவுதி அரேபியா பாருங்கள், இறக்குமதி ரொம்ப ரொம்ப கம்மி, ஏற்றுமதி 204 பில்லியன் பண்ணுறாங்க. இந்தியா நம்ம அதிகம், நம்மளுது இறக்குமதி வந்து 131 பில்லியன், ஏற்றுமதி வெறும் 19 பில்லியன். அடுத்து கத்தார், ஈராக், குவைத்தெல்லாம் பாருங்கள், இறக்குமதி வந்து ரொம்ப கம்மியாகும், ஆனால் ஏற்றுமதி பாருங்கள் 88 பில்லியன், ஈராக் 79 பில்லியன், குவைத் வந்து 66 பில்லியன். அப்புறம் சவுத் கொரியா வந்து ஏற்றுமதி அதிகமாக இருக்குது. இது எல்லாமே ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸை நம்பி இருக்கிறதுங்க. இந்த நாடுகள்லாம் என்ன ஆகுதுன்னா போக போக பெருசாக பாதிக்குது. ஆனால் திடீர்னு கொஞ்சம் டோல் வசூலிச்சு ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த குரூடாயிலோட விலை குறையிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அங்கே ஈரானுடைய ஸ்டேட் டிவி என்ன சொன்னாங்கன்னா, கடந்த 24 மணி நேரத்தில் அடுத்த 35 வெசல்ஸ் தயாராக இருக்குது, எங்களுக்கு பர்மிஷன்லாம் கொடுத்துட்டு டோல் அவங்க பே பண்ணிட்டாங்க, மீதி அவங்க போகிற வேலை தான். ஓரளவுக்கு நாங்கள் கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் உட்காந்து அமெரிக்கா இது வரைக்கும் நாங்கள் சென்காம்னு 97 கப்பலை திருப்பி அனுப்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. இப்போ யுஏ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் மேரிடைம் சேஃப்டி கமிட்டி இருக்கு இல்லையா, ஐஎம்ஓன்னு சொல்லுவாங்க. இந்த ஐஎம்ஓ கிட்ட வந்து ஐயா எனக்கு என்ன பண்ணுவீங்களே தெரியல, சொல்யூஷன் கொடுங்க, சேஃப் பேசேஜ் ஒன்று உருவாக்குங்க, ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸில் கொஞ்சம் சேஃபாக கொஞ்சம் உருவாக்கி விடுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் சரிப்படுற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க டோல் வாங்கி விடுற மாதிரி இருந்தால் கூட எங்கள் நாடுகள்லாம் தடுத்து வைக்கிறாங்க, எங்கள் பங்காளிகளாக இருந்தாலும் எனக்கு வெளில சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து முடிச்சு விடுங்க ஐயா அப்படின்னு ஐநா கிட்ட கேட்டிருக்காங்க. இருந்தாலுமே அமெரிக்கா வந்து கடந்த 2 நாட்களாக உங்களுக்கு அடுத்தடுத்த புகைப்படங்கள் என்னென்னா, யுஎஸ்ஏஎஃப்னுடைய KC-46Aவும் இன்னொன்று வந்து யுஏனுடைய 276 TDயும் கல்ஃபில் வந்து பெரிய அளவுக்கு உழவு பார்த்துட்ருக்காங்க. அது உழவு பார்க்குறாங்க அப்படின்னாவே வந்து தாக்குதலுக்கான முயற்சியாக கூட நம்மளால் பார்க்க முடிகிறது. இதில் இவங்க உழவு பார்க்குறது, தாக்குதல் நடத்துறதெல்லாம் இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள் இழுத்துட்டு போச்சுன்னா அமெரிக்காவுக்கு டேஞ்சர். அமெரிக்கா வரலாறுலே இல்லாத அளவுக்கு தன்னை ரிசர்வ் ஃபுல்லாக வந்து குறைஞ்சி போச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து குறைஞ்சி போச்சு. அதனால் அதனுடைய சார்ட் மதிப்புலேயே நம்மளால் பார்க்க முடிகிறது. அது இல்லாமல் 17.8 மில்லியன் பேரல் வந்து சிங்கிள் வீக்கில் அவங்க வழக்கமாக அவங்க ஸ்டோர் வச்சுருப்பாங்கல்ல, ஃபுல்லாக குறைய ஆரம்பிச்சிடுச்சு. இதுவரை எப்பவுமே இல்லாத அளவு குறைய ஆரம்பித்ததுனால அவங்க சீக்கிரமாக ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க. பட் ஈரான்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் ரிசல்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது, அவங்களாம் ரொம்ப பொறுமை. என்னப்பா வருடுமா பேச்சுவார்த்தைக்கா, போ அடுத்த வாரம் வரேன்னு வர, அங்கே ஐயா அங்கே அவசரமாக இருக்குங்க ஐயா, சீக்கிரம் பேச்சுவார்த்தை முடிக்கணும்னா போங்கப்பா, இன்னும் 1 மாதம் வரேன், 1 மாதம் கழித்து பேசலாமான்ற மாதிரி அவங்க ரொம்ப, அதுவும் சாதாரண ஸ்லோவெலாம் இல்லை, வரட்டுமாப்பா அந்த ஸ்லோவில் இருக்கிறாங்க. அமெரிக்கா வந்து அமெரிக்கா பண்ணுற உலக நாடுகளே ரொம்ப ஈகராக எதிர்பார்த்துட்ருக்கு. அதை அமெரிக்கெல்லாம் அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டு வர்றையா இல்லையா, 24 மணி நேரம் டைம்னு சொல்லி இவர் வெறுத்து போய்கிறாரு. அப்படியாப்பா வரட்டுமா அப்படின்னு அவங்க, இது எங்கே பாஸ் முடிய போகுதுன்னு தெரியல, சீக்கிரம் ஏதோ ஒரு ரிசல்ட் கொண்டு வாங்க, இல்லைனா யுத்தத்தையாவது ஆரம்பிங்க, 10 நாள் எனக்கு ரிசல்ட் கொடுங்க ஐயா, ஏதோ ஒன்று போட்டு முடிச்சு எனக்கு கொடுங்க ஐயான்ற மாதிரி தான் எல்லா நாடுகளுமே கன்னத்தில் கை வச்சு உட்காந்துட்டாங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஏதோ ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. இப்போ தான் அங்கே ஈரான்லேருந்து ஓடி வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா
இது மாதிரி ஹேக்கர்ஸ்லாம் இருக்காங்களே, எங்களுக்கு இன்னும் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. இஸ்ரேலும் சரி, அமெரிக்கானுடைய அந்த கேஸ் ஃப்ளோ இல்லை அவங்க நாட்டில் வந்து நிறைய வந்து இன்டகிரேட்டட் சிஸ்டம்லாம் இருக்குது. அது இல்லாமல் ஃப்ளைட் சிஸ்டம் அது மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் ஹேக் பண்ணுறதுக்கான எங்களுக்கு ஆள் வேணுன்றாங்க. 3 மும்மூர்த்திகள் ஒன்றாக இணைஞ்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இஸ்ரேலுக்கு. இத்தாலி, ஃப்ரான்ஸு, யூகே, ஜெர்மனி, அது 4 மூர்த்திகள். அது மும்மூர்த்திகள் கிடையாது, 4 மூர்த்திகள். இந்த அம்மாவும் ஜார்ஜியா மெலோனி அம்மாவும் வந்துட்டாங்க. மெலோடி சாக்லேட் வாங்கினதுக்கப்புறம் எங்கே வந்துட்டாங்க, இந்த குரூப்பில் சேர்ந்துட்டாங்க. சரி, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், அந்த இஸ்ரேலுக்குள்ளே பாலஸ்தீன பகுதிக்குள்ளே செட்டில்மெண்ட்ன்ற பேரில் தொடர்ந்து நிறைய வீடு கட்டிட்டு இருக்கிற பகுதியை ஆக்கிரமிச்சு நீங்கள் பாட்டு அனுப்பிட்டே இருந்தீங்கன்னா போனாப்புல நான் பாட்டு சும்மா இருக்க மாட்டேன், புரியுதா அப்படின்றாங்க. ஏன்னா அது ஃப்ரைட் ரைஸ்லாம் சும்மால அப்படி வறுத்து சாப்பிட்ருவார். அவர்லாம் ரொம்ப கோபமான ஆள். அவர் ஜெர்மனுடைய ஃப்ரைட் ரைஸ்லாம் வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே போனாவே எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்களாம். அந்த மாதிரி ஆகலாம், டென்ஷன் பார்த்தியும் அவர்லாம் இஸ்ரேல் நான் ஓரளவுக்கு தான் உங்களை சப்போர்ட் பண்ணுவேன். செட்டில்மெண்ட்ன்ற பேரில் பாலஸ்தீனத்தில் சும்மா என்ன அங்கே போயிட்டே இருக்கீங்க, ஏதாவது வரட்டுமா, அந்த ஏரியாவில் வரட்டுமா அப்படின்னு மிரட்டி இருக்கிறாங்க. இஸ்ரேல் அதை நிஜமாகவே பயந்துட்டு ஓடி போய் ஒளிஞ்சிருக்கிறாங்களா, ஏதாவது பதிலடி கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்க முடிகிறது. டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் பத்திரிக்கை அதிசயமாக இஸ்ரேலுக்கு மட்டும் அமெரிக்கா வந்து காப்பாற்றாமல் இருந்தால் இஸ்ரேல் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அமெரிக்கா கட்டுறக்கூடிய ஸ்டாக்கே THAAD இருக்கு இல்லையா, இடைமறித்து தாக்கல் நடத்தக்கூடியது, பாதிக்கு மேலே காலியாக அந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்காங்களாம். ஈரான் வந்து அந்த அளவுக்கு ஏவுகணைகள் அனுப்பியிருக்காங்களாம். இதெல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்கள். மற்ற நாடுகள் எதுவுமே இல்லாமல் இஸ்ரேல் மட்டுமே அடிச்சிருந்தாங்கன்னா பாதி இஸ்ரேலே காலியாக இருக்கும் போல். அந்த அளவுக்கு வந்து அமெரிக்காவால் தப்பித்திருக்கிறன்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. என்ன ஆச்சு திடீர்னு அவங்க பத்திரிகைகளே வந்து அமெரிக்கா வந்து இந்த இடத்துல ப்ரைஸ் பண்ணாங்கிறது ஒரு கூடுதல் தகவல். வீடியோட நிறைவு பகுதியில் இன்றைக்கி உக்ரைனுடைய ட்ரோன் லான்ச் பண்ணதில் ரஷ்யாவுடைய முக்கியமான இடத்துல அடித்ததில் 4 பேர் பக்கம் இருந்து போயிருக்கா சொல்கிறாங்க. அது இல்லாமல் உக்ரைனுடைய இன்டெலிஜென்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 2026 மட்டும் 1,45,000 ரஷ்ய வீரர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. லாசஸ் அதில் 86,000 பேர் வந்து கிட்டத்தட்ட நேரடியாக கில்டுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது படுகாயம் மீதி எல்லாம் சேர்த்து 1,46,000 மாற்றி சொல்லிட்டேன். மீதி 86,000 பேர் அதில் குறிப்பாக கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்றாங்க. இதெல்லாம் வக்கனையாக கரெக்டாக தான் சொல்கிறீங்க லிஸ்ட்டெல்லாம், ஒன்றும் குறைச்சலே இல்லை. உக்ரைன் உங்கள் தரப்பில் எவ்வளோப்பா இருந்தாங்கன்னா 10 பேர் கூட கிடையாது. உக்ரைன் தரப்பில் 10 பேர் கூட கிடையாது. அவர் சொல்கிற லிஸ்ட் அப்படி தான் இருக்குது. ப்ளூம்பர்க் பத்திரிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா, புடின் அவர்கள் எல்லாம் கொஞ்சம் சாதகமாக வந்ததுன்னா இந்த இயர் எண்டுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்ததாக சொல்கிறாரு. பார்க்கலாம், இந்த இயர் எண்டுக்குள்ளே பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆகுதா மட்டும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் மே 23 to 26 எங்கே போகிறாரு, சீனா போகிறாரு, பேச்சுவார்த்தையை நடத்துகிறார். சீனா ஒரு பிஸி மூடில் இருக்கிறாங்கன்றதும் கூடுதல் தகவல். இந்தியாவிலிருந்து 20 டன்னுக்கு மேற்பட்ட கிரிட்டிக்கல் ட்ரை மெட்டீரியலும் இன்னும் ஒரு சில மருத்துவ உபகரணங்களும் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு உதவியின் அடிப்படையில் அனுப்பியிருக்கிறது. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.